உண்மை செய்திகளை உங்கள் வீட்டின் வரவேற்பறைக்க கொண்டு வரும் நியூஸ்7 தமிழ் செய்திகளுக்காக மனோஜ். இரவு 8 மணி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். சென்னை கோயம்பேட்டில் 64 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை SRM டிராவல்ஸ் ஆக்கிரமித்ததாக புகார். அடியாட்கள் மூலம் ரவி பச்சமுத்து மிரட்டுவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டு. நாங்கள் மைல்சோர் போட்டு எங்கள் இடத்த பாதுகாத்து வச்சிருந்தோம். கடந்த 13/12/2015 இந்த இடத்த SRM டிராவல்ஸ் திருவனந்தபுரத்து உரிமையாளர் ரவி பச்சமுத்து அவருடைய அடியாட்கள் சுமார் 10 பேரோடு சேர்ந்து JCB மூலமாக நாங்கள் போட்டு வச்ச மதில் சுவர் எல்லாத்தையும் உடைச்சி போட்டு ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த பஸ் எல்லாம் நிறுத்திட்டாங்க. பஸ் எல்லாம் நிறுத்தி அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி தகவல் தெரிஞ்சு நானும் என்னோட கேட்கும்போது இந்த இடம் SRM பேருந்துகளை நிறுத்துவதற்காக 8 கிரவுண்ட் நிலம் சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு. ரவி பச்சமுத்துவிடமிருந்து மீட்டு தருமாறு பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை. கல்வித்துறையில் 25 ஆண்டுகளாக முறைகேடுகள் அதிகரிப்பு. CITU அமைப்பின் மாநில தலைவர் சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. ஏற்கனவே அனைத்து தொழிற்சங்கங்கள் நடிகர் சங்க நிர்வாகிகள் மீது புகார் தெரிவிப்பவர்கள் ஆதாரத்தை சமர்ப்பிக்கட்டும் என விஷால் சவால். சம்பந்தப்பட்டவர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக நாசர் அறிவிப்பு. சென்னை மற்றும் கடலோர பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. காவிரி நீரை திறந்துவிட முடியாது என கர்நாடக அரசு திட்டவட்டமாக கூறுவது தமிழகத்தை வஞ்சிக்கும் முடிவு. நியூஸ்7 தமிழ் இணையதளத்தில் நேயர்கள் கருத்து. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். சென்னை கோயம்பேட்டில் உள்ள 64 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அருகே உள்ள SRM டிராவல்ஸ் நிறுவனம் ஆக்கிரமித்துக் கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்த பாதிக்கப்பட்டவர்களின் ஒருவரான கோகுல்தாஸ் என்பவருடன் நமது செய்தியாளர் டார்வின் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். SRM குழும தலைவர் பச்சமுத்து அவர்கள் மோசடி வழக்கில், அதாவது பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவருடைய மகனான ரவி பச்சமுத்து மீது நில அபகரிப்பு புகார் எழுந்துள்ளது. கோயம்பேடு அருகே இருக்கிற அதாவது கோயம்பேட்டில் இந்த 100 அடி சாலையில் பிரதான இடத்தில் இருக்கிற 8 கிரவுண்ட் இடத்தை அவர் ஆக்கிரமித்ததாக கடந்த நவம்பர் மாதம் ஆக்கிரமித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் இதில் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது இந்த 8 கிரவுண்ட் இடத்திற்கு சொந்தமான 6 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தற்போது காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் கொடுத்துள்ளனர். அதாவது கடந்த நவம்பர் மாதம் ரவி பச்சமுத்து அவர்கள் தங்களுடைய இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ததாகவும் தற்போது அதில் SRM குழுமத்திற்கு சொந்தமான சொகுசு வாகனங்கள், அதாவது பிற டிராவல்ஸ் வாகனங்களை அவர்கள் நிறுத்தி வைப்பதற்காக உபயோகப்படுத்தி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்த போது அவர்கள் போய் கேட்டதற்கு, அதாவது இந்த பாதிக்கப்பட்டவர்கள் போய் கேட்டபோது அவர்களை மிரட்டியதாகவும் இவர்கள் புகார் கொடுத்திருக்கிறார்கள். இது குறித்து கூடுதல் தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது பாதிக்கப்பட்ட கோகுல்தாஸ் என்பவர் நம்முடைய இருக்கிறார், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் கோகுல்தாஸ் சார். அதாவது இந்த நிலம், இந்த 8 கிரவுண்ட் நிலத்தை நீங்கள் எப்போ வாங்கினீங்க? வாங்கினதுக்கு அப்புறம் இந்த நிலம் எப்போ ஆக்கிரமிக்கப்பட்டது? ஆக்கிரமிக்கிறது அப்புறம் எப்போ உங்களுக்கு தெரிய வந்தது? கடந்த 1985ஆம் வருஷம் நாங்கள் இந்த இடத்த வாங்கினோம். வாங்கி எங்கள் பேரில் பட்டா மாறுதல் பண்ணிட்டோம், வரி கட்டிட்டோம். நாங்கள் மைல்சோர் போட்டு எங்கள் இடத்த பாதுகாத்து வச்சுருந்தோம். கடந்த 13/12/2015 இந்த இடத்த SRM டிராவல்ஸ் திருவனந்தபுரத்து உரிமையாளர் ரவி பச்சமுத்து அவருடைய அடியாட்கள் சுமார் 10 பேரோடு சேர்ந்து JCB மூலமாக நாங்கள் போட்டு வச்ச மதில் சுவர் எல்லாத்தையும் உடைச்சி போட்டு ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த பஸ் எல்லாம் நிறுத்திட்டாங்க. பஸ் எல்லாம் நிறுத்தி அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி தகவல் தெரிஞ்சு நானும் என்னோட பாதிக்கப்பட்ட உரிமையாளர்லாம் வந்து கேட்டோம். கேட்கும்போது இந்த இடம் உங்களுக்கு தர முடியாது, வேணும்னா நாக்கி போடுற மாதிரி துண்டு நாக்கி 2 துண்டு போட்ட மாதிரி ஏதாவது போடுறோம், எடுத்துகிட்டு போடுங்க, இடத்த கேட்டுங்க ஏன்னா கொலை பண்ணிடுவோன்னு மிரட்டினாங்க. அதனால் பயந்து நாங்கள் என்ன பண்ணோம், CMPT காவல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். போலீஸ் ஸ்டேஷனில் 13/12/2015. அவங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. எங்கள் தரப்பு ரெக்கார்டு கேட்டாங்க, எங்கள் தரப்பில் ரெக்கார்டு கொடுத்துட்டோம். அவங்க தரப்பில் யாரையுமே அழைத்து விசாரணை பண்ணவே இல்லை. அதன் பிறகு எங்களை டெய்லி இன்றைக்கி வா நாளைக்கு வான்னு எங்களை டெய்லி அலக்கழிச்சிட்டே இருந்தாங்களே தவிர ஏசியை போய் பாரு, ஏசியை பார்த்தா டிசியை பாரு, அப்புறம் மறுநாள் இன்ஸ்பெக்டரை பாரு. டெய்லி CMPT போலீஸ் ஸ்டேஷனில் 12 மணி வரலும் 12 மணி காற்று கடந்துக்கிட்டு விரக்தினால் வீட்டுக்கு போவோம். அப்படியே அலைஞ்சோம். மறுபடியும் கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுப்போம். கமிஷனில் புகார் கொடுத்தா மறுபடியும் இங்கே தான் அனுப்புவாங்க. மறுபடியும் இங்கே வந்தால் நாளைக்கு வாங்க. நாங்கள் வருவோமே தவிர அந்த எதிர்ப்பு யாரும் வரமாட்டாங்க. இப்படி அலைக்கழிக்கப்பட்டிருந்தனால நாங்கள் ஒரு கோர்ட்டில் ஒரு டைரக்ஷன் கேட்டோம். நாங்கள் கொடுத்த புகார் நடவடிக்கை எஃப்ஐஆர் போடணும்னு. அந்த எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனால் நாங்கள் கொடுத்த ரிப்போர்ட் படி நடவடிக்கை எடுக்கலை. மறுநாள் ஒரு புகார் கொடுத்தோம். ரவி பச்சமுத்து பேர்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அந்த புகாரில் வழக்கு பதிவு பண்ணலை. சும்மா யாரும் வேலைக்காரங்க 4 பேரை போட்டு ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அப்படியே மடக்கி வச்சுட்டாங்க. இந்த நடவடிக்கை எடுக்கலை. இது விஷயமா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி புகார் மேலே புகார் 17 புகார் கொடுத்துருக்கேன் காவல்துறை
ஆணையாளர், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், இன்ஸ்பெக்டர் 17 புகார் கொடுத்தேன். இந்த 4 பேரில் எந்த நடவடிக்கை எடுக்கல. அதாவது 1985ஆம் ஆண்டு நீங்கள் இந்த நிலத்தை எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குனீங்க? தற்போது இந்த நிலத்தோட மதிப்பு என்ன? ஆக்கிரமிப்பாளர்கள் உங்களுக்கு ஒரு தொகையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உங்களை மிரட்டியிருக்காங்க. ஒரு பிரெட் துண்டு கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்ததா சொன்னீங்க. எவ்வளவு கொடுத்தாங்க? எவ்வளவு கொடுக்குறதுக்கு அவங்க தயாராக இருந்தாங்க? இந்த நிலத்தோட மதிப்பு என்ன? தற்போதைய மதிப்பு என்ன? நாங்கள் அப்போது வாங்கும்போது இந்த இடத்துல மதிப்பு வந்து 50,000 ரூபா. 1985 50,000 ரூபா. இப்போது இந்த இடத்துடைய மதிப்பு ஒரு கிரவுண்ட் வந்து நியர்லி 8 crore போகும் ஒரு மதிப்பு. இவங்க வந்து எங்கள்கிட்ட பணம் அன்றைக்கி அந்த வார்த்தை பேசுனாங்க. அதுக்கு பிறகு அந்த வந்துட்டு போகும்போது பஸ் ஸ்டாண்டில் பின்னாலே 2 பேர் வருவாங்க. யாருன்னு தெரியாது. சார் ஒரு நிமிஷம் இருங்க, என்னன்னு கேட்பேன். இல்லை எஸ்ஆர்எம் நாங்கள் வேலை செய்கிறோம், அந்த இடத்த ஏன் சார் வந்து கஷ்டப்பட்டு போகிறீங்க, அது கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போங்க சார். நீ யாருப்பா அப்படின்னு கேட்டால் தெரிஞ்சவங்க தான் சார் அப்படின்னா. ஃபோன் நம்பர் கொடுத்தா கொடுக்க மாட்டோம், அப்படி பின்னால் போயிடுவானுங்க. அப்புறம் சொல்ல உங்கள் குடும்பத்தை எல்லாம் பாதுகாப்பு இல்லை சார், நீங்கள் வந்து ஒழுங்காக கொடுத்துட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் தர மாட்டோம்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. இப்படி மிரட்டல் வந்துட்டு இருந்தது. அதன் பிறகு இப்போதைக்கு வந்து இந்த இடத்த மதிப்பு, அந்த மதிப்பு இப்போதைக்கு 8 கோடி ரூபா சுமார் மதிப்பு இருக்கும். அங்கே அதுக்கு பிறகு இந்த மாதிரி நீங்கள் பேசுங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. யாரும் வரமாட்டாங்க, யாருங்கிட்ட பேச வரமாட்டாங்க. ஆனால் வந்து நீங்கள் பேசுங்க யாராவது 2 பின்னால் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்கள யாரும் எங்களுக்கு நேரடியாக அழைக்கல. எங்களை மறைமுகமாக மிரட்டி இருக்கிறாங்களே தவிர ஒரு இடத்துல வந்து பேசுவதற்கு இவ்வளோ அமௌண்ட் தரேன்னு சொல்லி யாரும் வரல. அதாவது ஒரு கிரவுண்ட் நிலம் வந்து 8 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 8 கிரவுண்டுனா 64 கோடி ரூபாய்க்கான நிலத்தை வந்து நீங்கள் இழந்திருக்கீங்க. ஸோ இது சம்மந்தமாகட்டோ இல்லை இந்த உங்களுக்கு மிரட்டல் சம்மந்தமாகவோ தனிப்பட்ட முறையில் வந்துட்டு போய் எஸ்ஆர்எம் பச்சைமுத்துவையோ இல்லை ரவி பச்சைமுத்துவையோ பார்த்து எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேள்வி எழுப்பியிருக்கீங்களா? இல்லை அவங்கள்ட்ட போயிட்டு அவங்கள பார்க்கணுன்னு ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா? இல்லை, நாங்கள் அவங்ககிட்ட போய் அவங்க ரவி பச்சைமுத்துக்கிட்டே அவங்க தந்தைக்கிட்டே அதை போய் நாங்கள் எதுவும் போய் கோரிக்கை வைக்கவும் இல்லை. நாங்கள் அதை பற்றி அவங்க நிர்வாகத்தை பற்றி பேச போகலை. அவங்களோட நிர்வாகத்தை நாங்கள் பேச போகலை. இப்போதைக்கு வந்து எஸ்ஆர்எம் குழுமத்தினுடைய தலைவர் திரு பச்சைமுத்து அவர்களை வந்து மோசடி கேஸில் போலீஸார் கைது பண்ணியிருக்கிறதுனால இப்போ தான் உயர் மட்டத்தில் அதிகாரி முதலமைச்சருக்கும் அரசாங்கத்துக்கு தெரிய வந்திருக்கு எங்களுடைய ஒரு எண்ணம். உயர்நீதிமன்றம் சில கட்டளை பிறப்பித்துக்கிறாங்க. அதனால் இந்த நேரத்தில் போனால் இப்போ வந்து போனால் எங்களுக்கு ஏதாவது அனுகூலம் கிடைக்கும், எங்களுக்கு மீட்டு தருவாங்க, அவங்க ரவி பச்சை நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தோடு நாங்கள் வந்து புகார் கொடுத்துக்கிறோம். அதாவது இதுவரைக்கும் வந்துட்டு இவர்கள் புகார் மீது, அதாவது 17 முறை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டும் புகார் மீது வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தெரிவிச்சிருக்காங்க. 18வது முறையாக தற்போது வந்து மீண்டும் புகார் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு சிறு நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். காரணம் என்னென்னா, மோசடி வழக்கில் எஸ்ஆர்எம் குழுமத்தின் தலைவர் பச்சைமுத்து அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருக்கிறார். எனவே வந்துட்டு இந்த சமயத்தில் இந்த பிரச்சனையை மீண்டும் அதாவது வெளியே கொண்டு புகார் கொடுத்தோம் என்றால் அரசாங்கத்திற்கு நேரடியாக தெரிய வந்து உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் யுவராஜுடன் டார்வின் ஜியோ, நியூஸ் 7 தமிழ், சென்னை. கல்வித்துறையில் 25 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் முறைகேடுகளின் உச்சக்கட்ட வெளிப்பாடுதான் எஸ்ஆர்எம் குழும தலைவர் பச்சைமுத்துவின் கைது என சிஐடியுவின் மாநில தலைவர் சவுந்தரராஜன் கூறியிருக்கிறார். மருத்துவ கல்வியோ அல்லது ஆரம்ப கல்வியோ முழுக்க தனியாரினுடைய ஆதிக்கத்திற்கு விட்டு விடுகிற போது எந்த கல்விக்கு கூடுதல் ஈர்ப்பு இருக்கிறதோ, கூடுதல் டிமாண்ட் இருக்கிறதோ, அதை பணம் செய்யக்கூடிய ஏற்பாட்டை தனியார் செய்கிறார். அதைத்தான் இப்போது பாரிவேந்தர் செய்ததாக புகார் வந்திருக்கிறது. அவரை கைதும் செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 111 கோடி 112 கோடி என்பது வெளியில் தெரிஞ்சிருக்கிற விவரம். இன்னும் என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. ஆகவே இந்த கல்வி கொள்ளை என்பது ஒரு நாகரிகமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு பகற்கொள்ளை. அதற்கு இந்த தனியார் மயம் என்பதுதான் உதவுகிறது. மருத்துவமனையிலும் அதுதான் நடக்கிறது. நடிகர் சங்க நிர்வாகிகளுக்கு எதிராக புகார் எழுப்பியவர்களிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக நடிகர் சங்க தலைவர் நாசர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், சுயநல நோக்கத்தோடு செயல்பட்ட அவர்களே தற்காலிக நீக்கம் செய்ய முடிவெடுத்திருப்பதாகவும் இதற்கான விளக்கம் கோரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்கள் அலுவலக ஊழியர்களை தாக்கியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள நாசர், இவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க சிறப்பு செயற்குழு கூட்டம் கூட்டப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நடிகர் சங்கத்தின் மீது அரசியல் சாயம் பூசப்படுவதை கண்டிப்பதாக கூறியுள்ள நாசர், தமிழக அரசோடு இணைந்து செயல்படுவது சங்கத்தின் வளர்ச்சிக்கு மிக முக்கியம் என்றும் தெரிவித்துள்ளார். நடிகர் சங்க கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்ட முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்காக காத்திருப்பதாகவும் நாசர் குறிப்பிட்டுள்ளார். நடிகர் சங்கத்தில் 3 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடைபெற்றிருப்பதாக புகார் தெரிவிப்பவர்கள் அதற்கான ஆதாரங்களை முதலில் சமர்ப்பிக்கட்டும் என நடிகர் விஷால் தெரிவித்திருக்கிறார்.
நடிகர்கள் நாசர், விஷால் உள்ளிட்டோர் தலைமையிலான அணி நடிகர் சங்கத்தில் பொறுப்பேற்ற பின்னர் சுமார் 3 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும், குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சிக்கு ஆதரவாக நடிகர் சங்கத்தினர் செயல்படுவதாகவும் வாராகி என்ற நடிகர் சங்க உறுப்பினர் நேற்று புகார் தெரிவித்திருந்தார். இதுகுறித்து சென்னையில் இன்று செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்துள்ள நடிகர் விஷால், முறைகேடு புகார் தெரிவிப்பவர்கள் அதற்கான ஆதாரங்கள் இருந்தால் அதனை நிரூபிக்கட்டும் என தெரிவித்தார். ஆதாரங்கள்னா காட்டணுமே, காட்டாமலே சும்மா சண்டை போட்டா அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? காட்டினா தானே தெரியும் முறைகேடுகள். இப்போ எங்ககிட்ட இருக்கு முறைகேடுகள் நடந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு. அதுதான் நான் சொல்றேன், 10 நாள்ல நடவடிக்கைகள் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் நாங்கள் சொல்லுவோம். ஒரு முறைன்னு ஒன்று இருக்கு. இப்போ ஊழல் பண்ணியிருக்காங்கன்னா நான் யார் மேல வேணாலும் நான் சொல்லுவேன். பட் அது சொல்றதுக்கு ஒரு முறை இருக்கு, அதுக்கான ஆதாரம் இருக்குன்னா முதல்ல காட்டணும். ஆதாரங்கள் இருந்ததுன்னா நான் உங்ககிட்ட இவ்வளவு தைரியமா நான் பேசிட்டு இருக்க முடியாது. தென்னிந்திய நடிகர் சங்கத்தை தங்களுக்கு முன்பாக நிர்வாகம் செய்தவர்கள் மீது தெரிவிக்கப்பட்ட முறைகேடு புகார்களுக்கான ஆதாரங்களை இன்னும் 10 நாட்களில் வெளியிட இருப்பதாகவும் நடிகர் விஷால் அப்போது குறிப்பிட்டார். மத்திய வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியால் சென்னை மற்றும் கடலோர பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வடக்கு ஆந்திர கடற்கரைக்கு அப்பால் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் தொடர்ந்து நீடிக்கிறது. இதன் காரணமாக வட தமிழகம் மற்றும் புதுவையின் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய கனமழையோ பெய்வதற்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என கர்நாடக அரசின் திட்டவட்ட முடிவு எதை காட்டுகிறது என நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் நேயர்களிடம் கருத்துக்களை கேட்டிருந்தோம். அதற்கு தமிழகத்தை வஞ்சிக்கும் முடிவு என 40% பேரும், உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என 18.1% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். தேச ஒற்றுமைக்கு பங்கம் என 29.05% பேரும், தண்ணீர் பற்றாக்குறை காரணமான முடிவு என 12.86% பேரும் கருத்து கூறியுள்ளனர். இதே கேள்வியை ட்விட்டர் சமூக வலைதளத்திலும் கேட்டிருந்தோம். அதற்கு தமிழகத்தை வஞ்சிக்கும் முடிவு என 31% பேரும், உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என 16% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். தேச ஒற்றுமைக்கு பங்கம் என 37% பேரும், தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக முடிவு என 16% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட கேரள அரசுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி திமுக சார்பில் கோவையில் செப்டம்பர் 3ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அக்கட்சித் தலைவர் கருணாநிதி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிறுவாணியில் அணை கட்ட மத்திய அரசு ஒப்புதல் அளித்தால் கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள் பாலைவனமாகிவிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிறுவாணியில் கேரள அரசு அணை கட்டுவதை தவிர்த்திட தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி திமுக சார்பில் கோவை சிதம்பரம் பூங்காவில் செப்டம்பர் 3ஆம் தேதி காலை 10 மணி அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் கருணாநிதி அறிவித்துள்ளார். திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்களும் விவசாயிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கருணாநிதி கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி நீரை பெறுவதில் தமிழகத்தோடு இணைந்து சட்டப்பூர்வமான செயல்பாடுகளில் புதுச்சேரி அரசு ஈடுபட வேண்டும் என அம்மாநில அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர் பெறுதல் சம்பந்தமாக, காவிரி நீர் வழங்குதல் சம்பந்தமாக சட்டத்துக்கு விரோதமாக நடக்கும் கர்நாடக காங்கிரஸ் அரசை எதிர்த்து தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தொடரும் சட்ட நடவடிக்கையில் புதுச்சேரி அரசும் இணைந்து செயல்பட வேண்டும். திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் நாளை முதல் 5 நாட்களுக்கு சுகாதார பணிகள் மேற்கொள்ள இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி தெரிவித்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் மர்ம காய்ச்சலுக்கு இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து திருத்தணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளை
மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி நேரில் பார்வையிட்டார். அப்போது மாவட்டத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளுக்கும் சென்னையில் இருந்து கூடுதல் மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து 16 நடமாடும் மருத்துவ குழு செயல்படுவதாகவும் சுகாதார குறைபாடு குறித்து 1077 என்ற எண்ணிற்கு புகார் அளிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் நாளை முதல் 5 நாட்களுக்கு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் சுகாதார பணிகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மாஸ் கிளீனிங் பண்ணுறோம். அதாவது 526 ஊராட்சிகள்லையும் 5 நகராட்சிகள்லையும் 10 பேரூராட்சிகள்லையும் பார்த்தீங்கன்னா மாஸ் கிளீனிங்ன்ற அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறோம். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த தூய்மை பணியாளர்களை வச்சு லார்வல் எதாவது இருக்கான்னு வீடு வீடாக சென்று பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அடல்ட் கொசுக்களை அழிப்பதற்காக பார்த்திங்கன்னா ஃபாகிங் மிஷின்ஸை வச்சு நல்ல புகைமூட்டத்தை ஏற்படுத்துவாங்க. இது மட்டும் இல்லாமல் நிலவேம்பு குடிநீர் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அப்புறம் ஊரில் உள்ள எல்லா டயர்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. சென்னையில் நடைபெற்ற பழங்கால வாகன அணிவகுப்பு கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சென்னை வார கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பழங்கால வாகன அணிவகுப்பு கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் சென்னை நகரின் சாலைகளில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஓடிய கார்களின் அணிவகுப்பு நடத்தப்பட்டது. இதில் ரோல்ஸ் ராய்ஸ், மெர்சிடிஸ் பென்ஸ் போன்ற பிரபலமான கார்களும் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தன. பார்வையாளர்களை இது வெகுவாக கவர்ந்தது. சென்னையில் முதலாக 1901ஆம் ஆண்டு கார்கள் இறக்குமதி செய்யப்பட்டது முதல் இந்திய நிறுவனங்கள் கார் தயாரிப்பில் ஈடுபட்டது வரையிலான வரலாற்று நிகழ்வுகளை மக்கள் அறிந்து கொள்ள இந்த கண்காட்சி உதவும் என வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இத்துடன் நியூஸ் 7 தமிழில் இரவு 8 மணி செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்து புதிய செய்திகளை புதிய கோணங்களில் காண நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை பாருங்கள்.